கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அதற்கு முன்பாக கன்னி தெய்வங்களின் பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்மையான விண்ணப்பம்னு கூட சொல்லலாம். யாராவது இன்னும் கன்னி தெய்வத்தை வணங்காமல் இருந்தால் சீக்கிரமாக வணங்கிடுங்க. ஏன்னா அந்த வருஷத்துக்குள்ளே ஆடி மாதம் முடிய போகுது. நிறைய உறவுகள் ஆடி மாதத்தில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டீர்கள். ஒன்றும் கவலை இல்லை. ஆடி போனால் ஆவணி வரன்னு சொன்ன மாதிரி ஆவணியில் நிறைய உறவுகளுக்கு எடுத்துடலாம். புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அன்பு சகோதரி தினமும் ஒரு முறையாவது ஃபோன் செய்து பேசுவாங்க. என்னுடைய அடுத்த வேலையே அதுதாம்மா. இந்த ஆடி 30 முடிஞ்ச பிறகு அடுத்த வேலையே அதுதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை எடுத்து விடலாம். அருமையான இந்த ப்ரொஃபைல் பிக்சரை பாருங்கள். அழகான வழிபாடு முறை. 2 கன்னி தெய்வங்கள் இருந்திருக்கிறது. 2 தெய்வங்களுக்கும் சிறப்பாக பூஜை வைத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள கன்னி தெய்வத்திற்காக தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இன்னும் தீபங்கள் ஏற்றி அந்த கன்னி தெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறை துணி மாற்றி வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை செய்துவிடுங்கள். இன்னும் சொற்ப காலங்கள் தான் இருக்கிறது. எனக்கும் பேச முடியல, நிறைய வேலை. காலையிலேருந்தே எப்போ விடியுதுன்னு தெரியாது. இப்போ மணி 1:11, 5 மணி ஆனவுடனே அடுத்த வேலை அத்தைகளின் விழாவிற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நேற்று தான் சமையல் மாஸ்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இதுபோல் இனி நாளைக்கு பல வியாபாரிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், ட்ரம்ஸுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஏற்கனவே இந்த ரேடியோ செட்டுக்கு சொல்லிட்டேன். இப்படி ஒவ்வொரு வேலைகளும் பார்க்க வேண்டியது இருப்பதனால் அது மட்டுமல்ல, முக்கியமான வேலை அந்த கன்னி குழந்தைகளை தேர்ந்தெடுப்பது. அதற்கு முன்பாக இதோ ப்ரொஃபைலில் ஒரு பிக்சர் இருக்கிறது. இதை அனைவரும் கவனியுங்கள். இந்த ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு தவறு இருக்குது. என்ன தவறுன்னு கேட்டிங்கன்னா, 3 கன்னி தெய்வங்கள் சிறப்பு. ஆனால் அந்த துணி, கண்ணாடி, சீப்பு இதெல்லாம் அந்த டப்பால் வச்சுருக்காங்க. இப்படி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அழகான ஒரு சின்ன தாம்பழத்தட்டு வைத்து அதிலே இந்த பொருட்களை அடுக்கி வைத்து உங்கள் வழிபாடை நீங்கள் செய்தால் அது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன், என்னால் போக முடியல. இது நேற்று இந்த கன்னி தெய்வத்துக்கு வழிபட்டாங்க. நான் போகணுன்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப பாசமான மகன். அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைத்தும் என்னால் போக முடியவில்லை. காரணம் வேலைப்பளு தான். நம்மளுடைய அத்தைகளின் திருவிழா அப்படிப்பட்ட திருவிழா ஒரே நாள்லலாம் நடத்த முடியாது. குறைஞ்சது ஒரு 20 நாளாவது அதுக்கு உழைச்சாகணும். இந்த வருஷம்லாம் 1000 குழந்தைகளுக்கு பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு. சில வீடுகளெல்லாம் 2 குழந்தை பார்க்குறது, 1 குழந்தை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம அத்தைக்கு 1000 குழந்தைகள் என்றாலும் நம்ம மனசு வச்சா வந்துருங்கிறத நான் கண்கூட பார்த்துட்ருக்கிறேன். ஆனாலும் 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே தான் எடுப்பேன். 7 வயசு 6 வயசு பிள்ளையாக இருந்தால் கழிச்சிருவேன். இப்படி இருந்த போதிலும் சுமார் 500 பிள்ளைகளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது டோக்கன். இந்த வருட அத்தைகளின் பெயரை சொல்லி 1000 குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். தற்போது 500 குழந்தைகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்ததொரு அருமையான கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிருக்கிறது பாருங்கள். இதிலும் அவர்கள் அந்த அட்டை பாக்ஸிலே தான் வச்சுருக்கிறாங்க. இதுவும் தப்பு தான். தயவு கூர்ந்து அட்டை பாக்ஸில் கன்னி தெய்வத்திற்கு முன்பாக வைக்க வேண்டாம். முழுவதுமாக அதை எடுத்து ஒரு தாம்பலத்தில் வைத்து வையுங்கள். போன வருடம் வைத்த துணியை எடுத்து அடுத்த தாம்பலத்தில் வைத்து சைடில் வையுங்கள். பூஜை முடிந்தவுடன் அந்த போன வருடம் வைக்கப்பட்ட அந்த துணிகளை இந்த கன்னி தெய்வங்களுக்காக யாரை அழைத்திருக்கிறீர்களோ, யாரை நிச்சயித்திருக்கிறீர்களோ அந்த குழந்தைக்கு அதை கொடுத்து விடுங்கள். மகிழ்ச்சி உறவுகளே. அடுத்த ப்ரொஃபைலில் என்ன வருதுன்னு பார்த்து அதுக்கு பதிலளிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு கேள்விக்கு பதில்.
414வது பதிவை பார்த்துவிட்டு மாரியப்பன் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வமே துணை. ஒரு மாதத்துக்கு முந்தி இந்த கன்னி தெய்வத்தை கும்பிட்டு வரும்போது கவுளி மூலமாக எனக்கு உத்தரவு கிடைக்கும். ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னு கூடி வந்து சொல்லும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கவுளி எதுவுமே சத்தம் கொடுக்கறது இல்லை. உத்தரவு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது. என்ன ஏதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எதனால் நான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நீங்கள் முதல்ல முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து விட்டீர்களா? அப்படி முறைப்படி எடுத்திருந்தால் இந்த ஆடி மாதம் நீங்கள் வணங்கியிருப்பீர்கள் அல்லவா? அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்கள். அந்த பதியை பார்த்து ஏதாவது குறைகள் இருந்தால் நிச்சயமாக உங்களிடத்திலே கூறுகிறேன். அதுவரை நான் உங்கள் பதி ஃபோட்டோவுக்காக காத்திருப்பேன். அடுத்ததாக ஒரு கேள்வி. கன்னியை பெரிய அளவில் இப்போது கும்பிட பணம் இல்லை. சிம்பிளாக இந்த வருடம் கும்பிடலாமா? அதேபோல் விளக்கும் புதிதாக இல்லை. வீடு பால் காய்ப்புக்கு வந்த விளக்கு இருக்குது. 1 மாதம் யூஸ் பண்ணினேன். அப்புறம் அந்த விளக்கு யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. அதை பயன்படுத்தலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இதோ பாருங்கள், திருவாரூரிலிருந்து கன்னி தெய்வங்களை வணங்கியிருக்கிறார்கள். 5 கன்னி தெய்வங்களை பெற்ற இவர் வீட்டிற்கு சென்று வழிகாட்டினேன். இன்று அந்த வீட்டில் அந்த கன்னி தெய்வங்கள் முறையாக வந்து பேசுகிறார்கள். மகிழ்ச்சி. நிறைய நல்ல காரியங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் அந்த கன்னி வழிபாடுனா என்னன்னே தெரியாது. அந்த தம்பி முதல்ல யூடியூப்பில் என்னை பார்த்துட்டு இப்படி வழிபாடு நடத்தினா ஒன்றும் பிரச்சனை வராதான்னு கேட்குறாரு. நான் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, நான் இருக்கிறேன். நீங்கள் அந்த கன்னி தெய்வங்களை எடுத்து வணங்குங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பம் வாழும் தம்பின்னு சொல்லி சில அறிவுரைகளை சொல்கிறேன். கன்னியை எடுப்பதற்கு தேதி குறிக்கிறோம். இவருடைய தந்தை அப்போ கொஞ்சம் மது அருந்துவார். இப்போ கொஞ்சம் விட்டுருக்கிறார். அதான் இதில் உள்ள பெரிய விஷயம். மதுவை அருந்து விட்டு அப்படிலாம் யாரையும் நம்பி எடுக்காண்டாண்டா, வீணாக வீட்டில் தப்பு நடந்துடக்கூடாதுடா, நாம் எப்பவும் போல் அக்காவை நினச்சிக்கிடுவோண்டா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, கன்னியை எடுக்க வேண்டாம் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள். அப்போ அந்த தம்பி என்று சொல்லி அழுதான். கவலைப்படாத தம்பி, நான் வாரேன், கன்னிக்கு தேதியை குறி, உங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேன்னே. அதே போன்று அவர்களுடைய அப்பாவிடம் நான் பேசினேன். அவர்களும் சம்மதித்தார்கள். முறைப்படி எடுத்து கொடுத்தோம். இன்று கன்னி தெய்வம் யார் மீது வருகிறது என்றால் அந்த பையனின் தகப்பனார் மீதே வருகிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீர்களா? இதில் இன்னொன்று அந்த ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க, 5 கன்னிக்கும் தாம்பளத்தட்டில் தான் வச்சுருப்பாப்புல. இப்படி தான் வைக்கணும். இவர் நம்மளுடைய பதிவுகளை சரியாக பார்க்கிறார் என்று அர்த்தம். நம்மை சரியாக பின்தொடர்கிறார் என்று அர்த்தம். அவ்வாறு பின்தொடர்புகளால் தான் இதை சரியாக செய்ய முடியும். நிறைய உறவுகள் பதிவை பார்க்குறதே இல்லை. அது மிகப்பெரிய தவறு. அடுத்தபடியாக ஒரு ஆடியோ, அதை கேட்டு பதிலளிக்கிறேன். அதையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த 5 கன்னியை கொண்ட அந்த பிள்ளை முதல்ல ஒரு 3 கன்னி எடுத்தார், அடுத்தால ஒரு 2 கன்னி எடுத்தார், 5 கன்னி எடுத்துட்டார். அவர் வீட்டில் கல்யாண தடங்கள் இருந்தது. அதுக்கு என்கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, நம்ம கன்னி தெய்வத்திட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்திதாங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நிச்சயமாக நல்லது நடக்கும், ஆனால் இதற்காகத்தான் வணங்குகிறேன் என்று வணங்காதே, வணங்கு, நல்லது செய்து தருவார்கள் என்று கூறினேன். அதே போன்று இப்பொழுது அண்ணன் ஒரு வீடும் கட்டிவிட்டார், திருமணமும் நடந்துவிட்டது, அவருடைய அண்ணி குழந்தையும் உண்டாகிவிட்டார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு கன்னி தெய்வத்தை ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ தான் 1 வருஷம் ஆயிருக்கு. ஒரு புது வீடு கட்டிட்டாங்க, திருமணம் நடந்துட்டு அண்ணங்காரருக்கு கல்யாணமும் ஒழுங்காகிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்த தம்பி கூலிக்கு போயிட்டு இருந்த தம்பி இந்த கன்னிகளை நம்பி வணங்கியதால் இன்று ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அந்த கன்னி. ஆம், உங்களையும் உயர்த்தும், உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தும், உங்கள் குலத்தையே உயர்த்தும். அதுதான் கன்னி தெய்வம். நம்பி பிடித்த எவரும் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமே கொடுக்காமல் வாழ வைப்பவர் தான் கன்னி தெய்வம். ஆகவே அன்பு பிள்ளைகளே,
தெளிவாக நிறைந்த மனதோடு கன்னி தெய்வங்களை வணங்குங்கள். மகிழ்ச்சி. அடுத்த கன்னி தெய்வங்களை பாருங்கள். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு அப்படின்னு சொல்லுவது போல ஒரு சினிமா பாடல்களை வரியாக கொண்டு இந்த இடத்தில் கூறுகிறேன். இந்த அழகை பாருங்கள். உண்மையாகவே 2 குழந்தைகள் அதில் அமர்ந்திருப்பது போன்றே தோன்றுகிறது. சம்மணம் போட்டு உட்கார்ந்திருப்பது போன்றவே என் கண்ணுக்கு தோன்றுகிறது. அற்புதமான அழகு. இந்த கன்னி தெய்வம் இந்த குடும்பத்தை வாழ வைப்பார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை கூறிக்கொண்டு இதோ ஒரு ஆடியோ. சனிக்கிழமை சாமி கும்பிடணும்ப்பா. எத்தனை வயசு குழந்தைக்குப்பா நான் ட்ரெஸ் எடுக்கிறது சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. போன வருடம் எத்தனை வயது குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்தோமோ அதே போன்றே இந்த வருடம் எடுங்கள் என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். இப்படி கேட்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரூபனிஷா லைசால் டெக்ஸ்டைல்ஸில் இந்த ஆடி மாதம் கன்னி தெய்வத்தின் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டைகள் அதிகமாக விற்பனையாகி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் 7, 8, 5, 3ன்னு மொத்தமாக தன்னுடைய தேவைகளுக்கு வாங்கியிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்கினீங்கிறதுக்காக இல்லை, என்னுடைய மனசு எப்போவுமே கன்னி தெய்வங்களிடம் கேட்கும் ஒரே வார்த்தை இந்த குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதியுங்கள் என்று. அடுத்தபடியாக ஒருவர் பதிக்குள்ளே கேலண்டர் வச்சு அனுப்பியிருக்கிறார். இது எங்கே உள்ள பதி யோசித்து பார்த்து சொல்கிறேன். ஆனால் இனிப்புச்சாவு, காரச்சாவு, கடையில் உள்ள பலகாரங்கள் இவைகளை வைத்திருக்கிறார்கள். இது சரியா என்று கேட்டால் தவறு தவறு தவறு. அவர்கள் எப்படி செய்திருப்பார்கள் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அவர்கள் ஒரு தீட்டுள்ள பெண் கூட இருந்த இந்த பொருட்களை எல்லாம் தயாரித்திருக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வைத்து கன்னி தெய்வத்திற்கு வைத்திருக்கிறீர்கள். அதை பார்த்து நீங்களும் எனக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். இதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா அப்பா என்று. நிச்சயமாக தவறுதான். கன்னி தெய்வத்திற்கு அடுத்தவர்கள் செய்த பொருளை வைப்பது தவறு. இந்த படத்தை கூட நான் அடுத்ததில் ப்ரொஃபைலில் வச்சு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன். கன்னி தெய்வத்திற்கு நீங்கள் செய்கிறத தான் வைக்கணும். அடுத்ததாக ஒரு கேள்வி வாசித்து பதிலளிக்கிறேன். ஐயா, மகனுக்கு 31 வயது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் திருமணம் நடக்கவில்லை. வாடகை வீட்டில் விளக்கேற்றி கன்னி தெய்வத்தை வழிபட்டு வருகிறோம். அனைத்தும் நன்றாகவே நடக்கிறது. என் மகன் திருமணம் நடைபெற கன்னி அத்தைகளை வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா. உங்கள் ஆசீர்வாதமும் செய்யுங்கள் ஐயா. என் மகன் பெயர் செந்தில் முருகன், மதுரையிலிருந்து முருகேஸ்வரி, கன்னி தெய்வம் துணை என்று அனுப்பியிருக்கிறார்கள். 31 வயசு தான். பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக மிக விரைவில் நல்லது நடக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக அந்த மகனுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக ஒரு கேள்வி. கன்னி தெய்வம் துணை. அண்ணா வணக்கம். எங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருப்பது நான் எப்படி உணர்வேன் அண்ணா? ஆனால் அதிகாலையில் ஒரு கனவு வந்தது. ஒரு இளம் கன்னிப்பெண் கனவில் தோன்றி 5 செகண்டில் மறைந்து விட்டது. எங்கள் அப்பா யாருமே முறையாக கன்னி தெய்வத்தை வணங்கியதில்லை. இதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அண்ணா. ரூபனிஷா லைசால் அத்தை மூலமாக உத்தரவு கேட்டு சொல்லலாமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார். இந்த உதவி மட்டும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக போதாது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. கொஞ்ச காலங்கள் நம் கன்னி தெய்வத்தின் பதிவுகளை பாருங்கள். பின்பு நிச்சயமாக அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் 415வது பதிவு பார்த்துவிட்டு ஒரு கேள்வி. சித்ரா ரமேஷ் கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். அண்ணா, 415வது பதிவில் அந்த சகோதரி வெகு நேரம் பேசியது திகட்டலாக இருந்தாலும் இடையிடையில் நீங்கள் செய்த நகைச்சுவையால்
மீண்டும் மனது புத்துணர்ச்சி ஆகியது அண்ணா, மிக்க நன்றி அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. நம் கன்னிதெய்வ குடும்ப உறவுகள் ஒரு பதிவை எனக்கு அனுப்புகிறீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பதிவாக இருந்தாலும் நான் பொறுமையோடு அதை கேட்க வேண்டும். பொறுமையோடு கேட்பது மட்டுமில்லாமல் அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அந்த குழந்தையை வழிநடத்த வேண்டும். இது என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு. போக போக அனைத்தும் சரியாகிவிடும், கவலைப்பட வேண்டாம். அனைவரும் தொடர்ந்து நம் பதிவுகளை பாருங்கள். அடுத்த கேள்வி 419வது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, நம் கன்னி தெய்வமே துணை ஐயா. வணக்கம் குருவே, வணக்கம் என் தாயே, வணக்கம். நீங்கள் கன்னி தெய்வத்திற்கு மட்டும் குருவல்ல, ஒருவர் வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து கொடுக்கும் குருவே நீங்கள்தான். என்றும் உங்கள் அன்புள்ள ராதிகா. மகிழ்ச்சி அம்மா. இந்த உலகத்தை நம்மளால் திருத்திட முடியுமா, இல்லை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை தான் வழி நடத்திட முடியுமான்னா, உலகத்தை திருத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயலாக இருந்தாலும் கூட நமக்கு தெரிந்தவரை, நமக்கு அறிந்தவரை இருக்கக்கூடிய பழகக்கூடிய பிள்ளைகளிடத்திலே கன்னி தெய்வங்களை எடுத்துரைத்து அவர்களை வாழச் செய்வது என்னுடைய பணி. என்னால் இயன்ற அளவு, இப்பொழுது நேரம் 1:26, இந்த ஆடியோ 17 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ந்து என்னால் முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம் மக்களுக்கு எடுத்துரைக்க காத்திருக்கிறேன். நிச்சயமாக ஒரு காலம் இல்லை என்றாலும் ஒரு காலம் லட்சக்கணக்கான வீடுகளில் தீபம் எறிவதற்கு நானும் ஒரு சிறு துரும்பாக இருப்பேன் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக அதே போன்று இப்பொழுது ப்ரொஃபைலை பாருங்கள். தூத்துக்குடியை சார்ந்த கன்னி தெய்வம், கன்னி தெய்வங்கள், அழகான தெய்வங்கள். இவங்க வீட்டுக்கும் நான் போகணும்னு நினச்சேன், போக முடியல. அன்பானவர்களே, இங்கே என்னிடம் தொடர்பு கொண்டுள்ள அனைவரின் இல்லத்திற்கும் பூஜை அன்று வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தாலும் கூட முடியவில்லை. ஆனால் வருத்தப்படாங்க, இடையில ஒரு நாள் வருவேன். முனுசாமி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அதற்கு முன்பாக சிறிது தண்ணீர் அருந்திக் கொள்கிறேன். ஐயா, எனது கனவில் நீங்கள் ஏதோ ஒரு வீட்டிற்கு கன்னி தெய்வத்தை பார்க்க செல்வது போலவும், ஆனால் அந்த வீட்டின் வாசலில் நின்று கொண்டு உள்ளே செல்லாமல் முகமலர்ச்சியற்று நீங்கள் நிற்பது போலவும், அந்த வீட்டின் நபர்கள் உங்களை உள்ளே வாங்க என்று அழைத்து கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த நான் உங்களை பார்த்து, ஐயா இங்கே நிற்கிறீங்க, எப்போ வந்தீங்க என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க ஓடினேன். அப்போது நீங்கள் பெரிய பாட்டில் கிளாஸ் எல்லாம் வாங்கி வா என்று கூறினீர்கள். ஆனால் நீங்கள் வீட்டின் வாசலில் நின்று கொண்டு முகமலர்ச்சியற்று கொஞ்சம் விளக்கம் தாருங்கள் ஐயா, கன்னி தெய்வமே துணை ஐயா என்று சொல்லியிருக்கிறார். என்ன கனவுல காட்டி முகமலர்ச்சி இல்லாமல் நான் நின்னேன்னா நிச்சயமாக அது அத்தைகள் தான். ஒருவேளை அந்த வீட்டில் கன்னி தெய்வம் இருந்திருக்கலாம், அத்தைகளின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கலாம், அத்தைகளின் ஆசீர்வாதம் இருந்ததனால்தான் அங்கே என் உருவத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒருவேளை அந்த வீடு உங்களுக்கு தெரிய வந்தனா போய் கன்னி தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லுங்கள், அதுவே போதுமானது. அடுத்தபடியாக ஒரு சிறு கேள்வி ஜெனி என்பவர் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் சிறு துரும்பல்ல, எங்கள் கன்னி தெய்வத்தை தெரியப்படுத்திய ஒரு ஒளி, ஒரு சிறிய ஒளி இருளை விரட்டும், காட்டை எரிக்கும் சக்தி கொண்டது. சிறிய ஒளியாக இருந்து கொண்டு இருள் நிறைந்த எங்கள் வாழ்வில் கன்னி தெய்வம் எனும் மாபெரும் ஒளியை கொடுத்துள்ளீர்கள். அற்புதமான வரிகள், அசைக்க முடியாத வரிகள், ஆளுமையான வரிகள். மகிழ்ச்சி உறவே,
உங்களுடைய அன்பான தெளிவான இந்த வார்த்தைகளை பார்த்து வியப்படைகிறேன். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக லாவண்யா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். பார்ப்போம். அண்ணா இன்று பேசியது எனக்காக பேசியது போல் இருந்தது. அண்ணா, என் கன்னி தெய்வத்தின் பெயர் காவியா. அண்ணா, நீங்கள் யூடியூப்பில் பதிவில் என் தெய்வத்தின் பெயரை சொல்லுங்கள். அண்ணா, நிச்சயமாக அத்தைகளின் திருவிழா நல்லபடியாக ரொம்ப விமர்சையாக நடக்கும். அண்ணா, கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார். காவியா என்ற கன்னி தெய்வத்தின் குழந்தை நம்மிடத்திலே பேச வந்திருந்தார்கள். அவருக்கு அவருடைய தெய்வத்தின் பெயரை சொல்ல வேண்டும் என்பது ஆசை. இதோ காவியா 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 காவியா. மகிழ்ச்சியா அன்புறவே? நிச்சயமாக காவியாவை வணங்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். குமார் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை ஐயா, வணக்கம். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டுப்போக மாட்டார்கள். கன்னி தெய்வம் கை கொடுத்து தூக்கிவிடும். இது நீங்கள் கன்னி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரம். உண்மை உண்மை உண்மை. கை கொடுத்து மட்டுமல்ல, காலம் முழுக்க உன்னை தூக்கி நிலைநிறுத்துவதுதான் கன்னி தெய்வம். மகிழ்ச்சி உறவே. அடுத்த ஒரு கேள்விக்கு செல்வோம். கன்னி தெய்வம் துணை ஐயா, எங்கள் வீட்டில் நான் 4வது மருமகளா. ஆனால் எங்கள் வீட்டில் நான் வருவதற்கு முன்பே இருந்து கன்னி வழிபாடு செய்து வந்தனர். அப்போது என் சின்ன மாமியார் மேலே வந்து எல்லோருக்கும் நல்லது சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு முறை நாங்கள் 4 மருமகள் உள்பட குடும்பத்தில் எல்லோருமே கன்னிக்கு செஞ்சு வழிபாடு செய்து கொண்டிருந்தோம். எப்போதும் சாமி வரும். என் சின்ன மாமியார் மேலே வரலை. 4வது மருமகளான என் மீது வந்தது. ஆனால் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என் குடும்பத்தில் யாருக்குமே விருப்பமில்லை. நான் விருப்பப்பட்டு அவங்களை ஏற்றுக்கொண்டேன். இப்போது என் வீட்டில் நான் தனியாக வைத்து வழிபாடு செய்கிறேன். அப்போது ஒரு சில நேரம் சாமி அருள் வருகிறது, ஒரு சில நேரம் நார்மலாக இருக்கிறேன். ஆனால் இப்போது என்னுடைய சந்தேகம், நான் எங்கள் வீட்டில் செய்வது சரிதானா, இல்லை நான் எப்படி வணங்க வேண்டும்? எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். என் தாய் வீட்டின் சார்பாகவும் என் மாமியார் வீடு சார்பாகவும் சொல்லித்தர யாருமே இல்லை. தயவு செய்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பெரிய கேள்விதான். நிச்சயமாக கொஞ்ச நாளைக்கு இப்படியே கொண்டு போங்க. 100% அந்த கன்னி தெய்வம் உங்களை பாதுகாக்கும். எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை எனக்கு சொல்லித்தர, என் மாமியார் குடும்பத்திலும் யாருமே இல்லை எனக்கு சொல்லித்தர அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டீங்க. கவலையே படாதுங்க, நான் இருக்கிறேன் சொல்லித் தருவதற்கு. இப்போ 419 பதிவு போட்டிருக்கேன்னா 419 பதிவும் கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகளான உங்களுக்கான பதிவு தான். ஆகவே அனைத்து உறவுகளும் அனைத்து பதிவுகளையும் முழுவதுமாக கேளுங்க. என்னடா 400-500 பதிவு போட்டு முழுசாக கேளுங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதங்க. உங்களால் முடியும், கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த உமா மகேஸ்வரி கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். என் பெயர் உமா. நான் மதுரை அண்ணா. என் கனவில் கன்னி தெய்வம் வந்து என்னை எடுத்து கும்பிடு என்று சொல்லி நானும் ஆடிபுரம் அன்று கன்னிப்பட்டி வைத்து பாவடை அனைத்தும் வாங்கி கும்பிட்டேன். ஆனால் கேட்ட பள்ளி சத்தம் கேட்கவில்லை. ஏனென்று தெரியவில்லை அண்ணா. இதற்கு பதிலளிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனால் இந்த வழிபாடு முறை என்பது மிகவும் தவறு. கன்னியை முறைப்படி எடுக்காமல் அவர்களுக்கு கன்னிப்பட்டி வைத்து புத்தாடை வைத்து வழிபடுவது என்பது மிகவும் அரிதான காரியம், தவறும் கூட. ஆக அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். தேவையில்லாமல் ஏதாவது விபரீதத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். 408வது பதிவை பார்த்துவிட்டு மணிகண்டன் என்பவர் கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா வணக்கம். எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது. ஆனால் அது தெய்வம் கோபத்துடன் இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கவில்லை. ஆசைப்படுகிறேன். நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும்.
ஐயா ப்ளீஸ் என்று மணிகண்டன் அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன். உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து விடலாம். மீண்டும் 289வது பதிவை பார்த்துவிட்டு பாலமுருகன் கேட்கும் கேள்விக்கான பதில். கன்னி தெய்வம் துணையப்பா, வணக்கம். என் கனவில் ஒரு அம்மா மஞ்சள் நிற புடவை கேட்கிறார்கள், பவுடர் கேட்கிறார்கள், வெளியில் கொலுசு சத்தம் கேட்கிறது. ஆனால் என்னவென்று சொல்லுங்களேன் அப்பா, அது கன்னி தெய்வமா அப்பா என்று கேட்டிருக்கிறார். நிச்சயமாக அது கன்னி தெய்வமா என்று கேட்டால் நான் அருகிலிருந்து பார்க்கவில்லை. அப்படி பார்த்தேனால் நிச்சயமாக சொல்லிவிடுவேன். இருந்தாலும் தொடர்ந்து கும்பிடுங்கள். உங்களுக்கான நேரம் வரும் பொழுது நானே நேரடியாக வந்தாலும் வருவேன் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். ஐயா, எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட கேளுங்க, நம்ம குடும்பத்தில் பெண் குழந்தைகள் இறந்து இருக்கிறதா என்று. உங்கள் தாய் வழியில் இருந்தாலும் உங்களுக்கு பாத்தியம் உண்டு. குடும்பத்தோடு சென்று வணங்கி வாருங்கள். அது மட்டுமல்ல, கன்னி தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறதை உங்கள் மாமனார் மாமியாரிடம் கண்டிப்பாக கேளுங்கள். அடுத்தபடியாக 78வது பதிவை பார்த்துவிட்டு ராதாமணி என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். உங்கள் வீடியோ கேட்கும்போது தூக்கமாக வருகிறது என்று கூறியிருக்கிறார். தூக்கம் வந்தால் சந்தோஷம் தானே ஐயா, நிம்மதியாக தூங்குங்க. நிறைய உறவுகளுக்கு அப்படி வரும், தவறே இல்லை, தூங்குங்க. அடுத்தபடியாக குணசேகரன் ஒரு கேள்வி. ஐயா வணக்கம், தென்காசியிலிருந்து குணசேகரன். ஐயா, உங்களை நான் நேரில் சந்திக்க முடியுமா? எங்கள் அப்பாவின் தங்கை, எனக்கு அத்தை, கன்னி தெய்வத்தை நாங்கள் முறைப்படியாக கும்பிட இயலவில்லை. உங்கள் பதிவை பார்த்த பிறகு அதை முறைப்படியாக எடுத்து கும்பிட வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு வந்துவிட்டது. எனது குடும்பத்தில் எனது அத்தைக்கு ஆண்டுதோறும் அவர் பிறந்த ஊரில் இதுவரை நாங்கள் கையெடுத்து வணங்கினோம். ஆனால் இப்பொழுது அங்கே சூழ்நிலை சரியில்லை. ஏனென்றால் எனது பெரியம்மா பெரியப்பா இருவரும் தவறிவிட்டார்கள். அவர்கள் மகன் மகள் வெளியூரில் இருப்பதால் அந்த இடத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களால் போக முடிகிறது. நாங்கள் எங்கள் கன்னி தெய்வத்தை எங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். ஐயா, வணங்கலாம். முறைப்படி நீங்கள் எடுத்திருந்தால் உங்கள் வீட்டில் பதி வைத்து வணங்கலாம். முறைப்படி உங்கள் அண்ணன் எடுத்திருந்தால் அங்கே பதி இருக்கட்டும், நீங்கள் ஒரு விளக்கை மட்டும் வைத்து வணங்கலாம். ஆனால் தேவையில்லாதவர்கள் அப்படி வணங்கலாமா என்று கேட்டால் தவறு. அவரவர் கன்னியை அவரவர் வணங்குவார்கள். உங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வணங்கி வரலாம், வணங்க அவங்க சம்மதிச்சா. மகிழ்ச்சியோடவர்களே, மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.